சபை கூடி வருகிற இந்த நன்னாளுக்காய் நன்றி. சபையாய் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க, துதிக்க, நன்றி அறிதல் உள்ளத்தோடு நன்றி சொல்ல நீர் எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காய் நன்றி. நீர் எங்களுக்காக சம்பாதித்த அந்த மீட்பை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். உடைய தயவை எண்ணி பார்க்கிறோம். உடைய கிருபைகளையும் உடைய காருண்யத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களை நற்கந்தமாய் வைப்பதற்காக நீர் எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர். அதை எண்ணி பார்த்து நன்றி அறிதல் உள்ளத்தோடு நாங்கள் நினைத்ததற்கு மேல நீர் எங்களோடு இருந்து நன்மை செய்கிறீர். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே இந்த முழு உலகத்திற்கும் காட்டும்படியாக கர்த்தர் எங்களையும் எங்கள் மூலமாகவும் நீர் கிரியை செய்ய விரும்புகிறீர் என்கிற அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டதற்கும் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்கும் அது ஒன்றுதான் காரணம். அநேக ஜனங்களுக்கு கல்வாரியின் சுவிசேஷத்தை, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். We praise you Lord. ஒவ்வொரு ஆராதனையிலும் அந்த எண்ணம் எங்களுக்கு மேலோங்குவதற்காய் நன்றி. சமயம் கிடைக்கும் பொழுதும் அல்லது சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த சுவிசேஷத்தை, இந்த திருவசனத்தை, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த விதையை நீர் எங்களுக்குள்ள வைக்கிறீர். ஆண்டவரே, அதற்காகத்தான் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை சமாதான தாபரங்களில் குடியிருக்க பண்ணுகிறீர். எல்லையெங்கிலும் உம்முடைய பாதுகாப்பின் சட்டையை விரித்திருக்கிறீர். உம்முடைய நீதியினால் எங்களை அலங்கரித்து இருக்கிறீர். உம்முடைய ரட்சிப்பின் மகா மேன்மையான வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்து வைத்திருக்கிறீர். இதையெல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்காரெல்லாம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஆமென். இந்த பூமியில கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக பாவம் என்கிற அந்த நாமம் பெருசா தெரிஞ்சது, மரணம் பெருசா தெரிஞ்சது, வியாதி பெருசா தெரிஞ்சது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ அந்த இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் ஆகிவிட்டது. ஆமென். அந்த மேலான நாமத்துக்கு கீழே, அந்த மேலான நாமத்துக்கு உள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம், மறக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லதான். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமாமா, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். ஓகே, நம் கரங்களை தட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமம் ஜெயம் ஜெயம். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஆமென். நாம் சந்தோஷமாய் பாடலாம். எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமா எல்லோரும். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லோரும். நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சொல்லுவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே எல்லோரும் ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஆபத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. சத்தமாய் எல்லோரும் ஆபத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. சந்தோஷமாய் நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. எல்லோரும் சத்தமாய் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லோரும் எல்லோரும் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. எல்லோரும் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே ஆமென். இயேசுவின் நாமமே. எல்லோரும் கரங்களை தட்டி இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையோ. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லோரும் சரீர வியாதிகளை குணமாக்குமே இயேசுவின் நாமமே. Yes, Lord. சொல்லுவோம் சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் ஆமென். நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, Yes, Lord. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. சத்தமாய் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லோரும் ஹல்லேலூயா சத்தமாய் ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லோரும் ஒரு முறை சொல்லுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. எல்லோரும் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்று. திரும்ப சொல்லலாம் இயேசு நாமம். இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி. இன்னொரு முறை சத்தமா இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை சத்தமா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி ஆமென்.
நாம் எதை நம்பிக்கையாக இருக்கிறோமோ அதை, அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் நம்ம அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். ஆமென். திரும்ப திரும்ப அதை நினைப்பூட்டணும். உங்கள் இருதயத்திலிருந்து வாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே தெரிந்துதான், நம்ம ஒன்றும் புதுசாலாம் நம்ம நினைக்கல. இவைகள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிந்தவைகள். ஆனால் தினம் தினம் நினைப்பூட்டப்படும் பொழுது அந்த நாமத்துக்குரிய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமென். சில நேரத்தில் அப்படியே 2-3 டைம் நம்ம சொல்லாம போது மறந்துற மாதிரி தெரியுது. அந்த நாமத்துக்குரிய அந்த மகிமை சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சமயம் கிடைக்கும் பொழுது அந்த நாமத்தின் மகிமையை உச்சரித்து பேசும் பொழுதோ, பாடும் பொழுதோ, ஆராதிக்கும் பொழுதோ, நினைவு கூறும் பொழுதோ அந்த நாமத்துக்குரிய அற்புதங்களை நம்முடைய சரீரம் உணரும். நம்முடைய எண்ணம் அது நிரம்பி இருக்கும். ஆமென். சத்தமாமின்னு சொல்லாமே. அதனால சரீர வியாதிகளை அதை குணமாக்குகிற நாமம். எத்தனை பேர் டாக்டருடைய அறிக்கையெல்லாம் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் மாற்றிவிடும். ஆமென். இந்த காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் டாக்டர் அவர்களுக்கு தெரிந்த படித்த அந்த அனுபவத்தை கொண்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். மரித்து போவேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் நோய் குணமாகாது என்று சொன்னவர்கள் இப்பொழுது நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த பரம வைத்தியர் இன்றும் நம்முடைய வாழ்வில் ரோஃபேக்காவாய் இருக்கிறார். ராஃபா என்பது சுகமாக்குகிற தேவன், பரிகாரியாகிய தேவன். ரோஃபேக்கா என்றால் அவர் என்னுடைய பரிகாரி. ஆமென். என் வாழ்க்கைக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். என்னுடைய பர்சனல் டாக்டர், என்னுடைய ஃபேமிலி டாக்டர் எங்கள் யெகோவா ரோஃபேக்கா. சத்தமாமின்னு சொல்லாமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் மாஷ்மரே துரணதன மாமா மாமா ஹாஸ்மரே கதுரணதன மாமா மாமா. என் தேவனால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லோரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் மரண படுக்கையிலோ ஒரு மருத்துவர்கள் இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கேன்சருங்க, பிழைக்கிறது ரொம்ப சிரமங்க, அவங்களுக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு தொற்று நோய் பாதிப்புக்குள்ளாகி அவங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க, டாக்டர் 4 நாள் தான் என்று சொல்லி டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இருப்பார்கள் என்றால், ஒருவேளை நமக்கு முகம் தெரியாத ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். சபை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவர், மருத்துவ அறிக்கையை கர்த்தர் மாற்றுகிற தேவர். ராதுனாமா எல்லாரும் ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுகிறவர் அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள்கிட்ட சொன்னவர்கள், தெரியாதவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, இப்பொழுது மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் உம்முடைய சபையாய் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, தேவன் அவர்களுக்கு ஜீவன் கொடுப்பீராக, ஜீவன் கொடுப்பீர். எத்தனையோ பிள்ளைகள் தன் தகப்பன் சுகமாகி வரமாட்டாரா, தன் தாய் சுகமாகி வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உலக ஜனங்களின் மீட்புக்காக தன் ஜீவனையே தந்த ராஜாவே, இந்த நேரத்தில் சபையாய் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மருத்துவரின் அறிக்கையை இயேசுவின் ரத்தம் மாற்றுவதாக எல்லாரும் ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது, ஒவ்வொரு கூட வேடிக்கை பார்க்க கூடாது, ஒருவர் கூட மௌனமா இருக்கிற ராதுனாமா ஷாதா ரதுராடா. ஆவியில நிறைஞ்சு ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்பத்திரி பேர் தெரிஞ்ச ஆஸ்பத்திரி பேரை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஐசியூல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஐசியூல இருக்கிற ஆண்டவரே அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, வியாதி முத்தி போய் இனி பழைப்பதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வியாதியை உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்த வியாதி படுக்கை ஆஸ்பத்திரியின் மேல் அந்த ஐசியூல அசைவாடுகிறதற்காய் நன்றி, அந்த படுக்கையின் மேல் உலாவுவதற்காய் நன்றி. ராதுனாமா, அன்று பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துரு என்று சொன்னவர் நிச்சயம் அந்த வியாதி படுக்கையை கர்த்தர் தொடுவாராக.
தொடுவதாக, ஆவியானுடைய பிரசன்னம் தொடுவதாக. எது எது இயங்காமல் மறுக்கிறதோ அதை இயங்க செய்ய வல்லவர். ஆவி வரும் பொழுது உயிரற்றவைகள் உயிராய் மாறுமே. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிச்சயம் ஜனங்களை உயிர்ப்பிக்குமே, உயிர்ப்பிக்குமே. நிச்சயம் இயேசுவின் நாமத்தினால எதுவெல்லாம் செத்து போனது மாதிரி இருக்கிறதோ, மரித்து போன மாதிரி இருக்கிறதோ, அவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயங்காத இருதயம் இயங்குவதாக. சொல்லுங்க பார்க்கலாம். ராதா ரபா தூடா டதா ரே பௌதனமா ஷதா லதுரா டதுரா ரே கந்துராடா துனிமே அக்கரா பௌதனமா. எல்லாரும் கொஞ்சம் ஆவியிலே நிறைந்து சத்தமாய் 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 ஆவியானவரோடு இணைந்து ரே பௌதனமா ஷதா ரபௌதலா ரிக ரபௌதலபா ரிபா பமமமா ரிபாமா. ஆஸ்பத்திரி எல்லாம் காலியாகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் நீங்குவதாக, நோயாளிகள் எல்லாம் குணமாவார்களாக. ரிக ரதுர தர பாபா பாபா ரித நம ஷத லதுர டத ரபா ரிகந்துரடா துனிமே ரக ரபௌதலடா ரதுரா. உம்முடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. நீர் பெரிதான நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் மாறவில்லை. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை மாறல. யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ கர்த்தர் தொடுவாராக. வியாதிகள் நீங்குவதாக, வேதனைகள் நீங்குவதாக, வழிகள் நீங்குவதாக. எவ்வளவு நாள் இருந்தாலும், 18 வருஷமாய் இருந்தாலும், 38 வருஷமாய் இருந்தாலும், 12 வருடமாய் இருந்தாலும் இப்பொழுதே பட்டு போவதாக, அவைகள் விலகுவதாக. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால சுகம் அடைவார்களாக. இயேசுவின் அன்பினால சுகம் அடைவார்களாக. இயேசுவின் மனதுருக்கத்தினால சுகம் அடைவார்களாக. யாராயிருந்தாலும் சரி, எந்த பிரிவை சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, இந்த வினாடியே சுகம் உண்டாவதாக. இயங்காதவைகள் இயங்குவதாக, சுவாசம் சீரடைவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவரை துதிங்க. ஆண்டவருக்கு அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சத்துரு வெட்கப்படுவானாக, அவருடைய சந்தரங்கள் அழிக்கப்படுவதாக, அவருடைய வஞ்சனைகள் நீங்குவதாக, அவருடைய ஏமாற்றுகிற தன்மை அழிந்து போவதாக. நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிற தேவனுக்கு நன்றி. உன் சுகவாழ்வு திரும்பும் என்று சொன்ன தேவனுக்கு நன்றி. எங்க கண்கள் பார்ப்பதாக, அவர்கள் ஜீவனோடு நடமாடுவதை எங்கள் கண்கள் பார்ப்பதாக. டாக்டர்கள் ஆச்சரியப்படுவாராக. மெடிக்கல் மிராக்கள் உண்டாவதாக. மருத்துவ துறையிலே அற்புதம் உண்டாவதாக. ஏராளமான நன்மைகளை செய்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, குடித்து செத்து போயிடுவான் சொன்னவர்களை இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றும் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாராலும் கைவிட்டப்பட்டவர்களை நீர் கரம் பிடித்து தூக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நம்மால செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது. இளைப்படைந்தவர்களை இளைப்பாற பண்ணுகிற ஒரு இளைப்பாறுதல். எல்லாரும் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்முடைய மகத்துவங்களை சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், பெரியவர். ஹalleluya. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே. மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர். மகிமை என்றென்றும் உமக்கே. எல்லோரும் காட்டும் வழிகளிலோ அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே. மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர். மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர்,
எல் ஷதாய் நிறைவாக்கும் தேவன் நீர் போதுமானவர் சர்வ வல்ல தேவரே நீர் போதும் போதும் என்று நீர் போதும் போதும். ஏராளமானவர் எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமே. ஏராளமானவர் தாராளமானவர் நீரே எல் ஷதாய் நிறைவாக்கும் தேவ நீர் போதுமானவர் சர்வ வல்ல தேவரே நீர் போதும் போதும் என்று நீர் போதும் போதும் என்று ஆராதனை ஆராதனை மெனஹசந்தரோ ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு எல்லோரும் சுவிசேஷ பாரம் உண்டே என் சுமையாக மாறவே சபையாய் சொல்லுவோமே. சுமையாய் மாற வேண்டும் என் தேசம் எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும் என் தேசம் எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஆராதனை 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 சுரா ஜனுக்கே ஆவியான தேவனே அன்பரே சுரா மஸ்மரதுலமரதல பாபா ஆவியான தேவனே. நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் வைத்த அந்த அளவில்லாத அன்பை எண்ணி பார்க்கிறோம். அன்புக்கு அடையாளமா எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நேசத்திற்கு அடையாளமா எங்களை பார்க்கிற அந்த விதத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களை பாதுகாக்கிற நன்மையினால எங்களை நிரப்பச் செய்கிற அப்படி அந்த மாசில்லாத அந்த அன்பை எண்ணி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதித்த விதத்தை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்குள் வைத்திருக்கிற உம்முடைய சமாதானத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எவ்வளவு பாதுகாப்பையும் எவ்வளவு நன்மைகளையும் எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு பேசாமல் இருக்க முடியும்?
எத்தனை அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எத்தனை சாத்தானுடைய கண்ணிகளிலிருந்து எங்களை தப்புவித்திருக்கிறீர். எத்தனை விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களை விட எத்தனையோ ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த பூமியில் இப்பொழுது இல்லையே. எத்தனையோ பலவீனங்கள் இருந்தும் எங்களை காப்பாற்றுகிறீரே. எங்களை நேசிக்கிறீரே. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறீரே, சுகத்தை கொடுக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆரோக்கியத்தினால் அழகு பார்க்கிறீரே. ஒரே ஒரு நோக்கத்திற்காக பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்கள் வார்த்தையிலும் சரி சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துவோம். அதற்காகத்தான் ஐயா இவ்வளவு வசதிகள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள். எங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுதோ, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்காமல் மறக்க மாட்டோம். ஆண்டவரே, இயேசுவின் அன்பை சொல்லாமல் இருக்க மாட்டோம். இவ்வளவு ராஜ்ய மேன்மை கொடுத்ததற்கு காரணம் எங்கள் ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தானே. எங்க பிள்ளைங்களை கர்த்தர் அந்த சிந்தனையினாலும் தரிசனத்தினாலும் அவருடைய உள்ளம் நிறைஞ்சிருப்பதாக, நிறைந்திருப்பதாக. அப்படி செய்வதற்காக நன்றி. உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். ஆமென். யாரெல்லாம் சோதனையில் சிக்க மாட்டார்கள், யாரெல்லாம் சோதனையில் அகப்பட மாட்டார்கள், யாரெல்லாம் சோதனையில் உட்பட மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் இருக்கும்பொழுது தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் சோதனைக்கு உட்பட மாட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் சோதனையை ஜெயிக்கணுமா? சோதனையில் சிக்கக்கூடாதா? ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் வேற யாராவது உங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியினால, பொறாமையினால, எரிச்சலினால உங்களை சோதனையில் ஏதோ பிரச்சனையில் சிக்க வைக்கலான்னு நினைக்கிறாங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் பாதுகாப்பார், மறக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் சோதனையில் சிக்காம, சோதனையில் மாட்டிக்கொள்ளாம, அப்படியே சோதனையினூடே நீங்கள் கடந்து போனாலும் அதன் மேலே ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் அதுதான் உங்களுடைய ஜெப நேரம். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து நேசித்து அவருடைய சமூகத்தில் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறார்களோ, பர்சனலாய் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு பேசுகிற அந்த ஒரு ஜெப உணர்வை உடையவர்கள் சகல சோதனைகளுக்கும் தீமைகளுக்கும் தப்பலாம். காரணம் இல்லாமல் நீங்கள் சோதனையில் சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாத ஏதாவது சிக்கலான்னு நினைச்சா கூட அந்த கண்ணியெல்லாம் தெரிச்சு போகும். அதனால தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இந்த சொன்ன சூழ்நிலை கெத்செமனே தோட்டம் சூழ்நிலை. அவருடைய உள்ளம் வியாகுலப்படுகுது. அப்போ அவர் சீசர்களை பார்த்து சொல்றார், அப்பா நீங்க 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போறாரு. ஆனால் இவங்க தூங்கிட்டாங்க. அப்போ பேதுரு அந்த இடத்துல ஜெபித்திருந்தார்னா நிச்சயமாவே அவர் சோதனையில் என்ன பண்ணியிருக்க முடியாது. சிக்கியிருக்க நான் அதை விசுவாசிக்கிறேன். இவர் கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டாரு. ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்காம மறந்துட்டாங்க. அதனால ஏற்பட்ட சோதனையில் சிக்கி மனசு ரொம்ப அல்லல் பட்டுருச்சு. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபிக்கிறவர்கள் எதுல சிக்க மாட்டாங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சோதனையில் சிக்கிறீங்க, பிரச்சனையில் சிக்கிறீங்கன்னா வேதம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினால
இழுக்கப்பட்டு சிக்குண்டு அதுல நிலைச்சிருக்கிறான். அந்த சோதனை பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. அதனால தேவன் ஒருபொழுதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒருவேளை தேவையில்லாத சோதனை சிக்கிட்டு தவிக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா சுதாரிச்சு பாருங்க. எதனால? என்னுடைய சுய இச்சையினால வந்ததா, சுய எண்ணத்தினால வந்ததா, அல்லது நான் கர்த்தரின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்திற்காக எதிர்ப்பாய் இருக்கிற அப்பேற்பட்ட ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பதிவிருக்கிறார்களா? நீங்க அதை நிதானிச்சிட்டீங்கன்னா எதிர்ப்பாய் இருக்கிறவர்கள் எவ்வளவு பதிவு இருந்தாலும் அதையெல்லாம் பந்தாடிடலாம். ஆனா உங்க சோதனையில நீங்க சிக்கியிருந்தா நீங்க சுதாரிச்சுட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க சோதனையில சிக்கணும்னு அவர் விருப்பமே கிடையாது. அதனால தான் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுங்கிற அந்த ஜெப பட்டியலில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று காத்துக்கொள்ளும் ரட்சியும் சொல்றாரு அவர். அப்ப நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நாள் நான் ஒரு சோதனையிலும் அகப்படாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள துவங்கினீர்கள் என்றால் நிச்சயம் நான் சொல்றேன் எல்லா சோதனை மேல நீங்க ஜெயம் எடுக்கலாம், நீங்கள் வெற்றி காணலாம். ஆமென். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிறவர்கள் ஒருபொழுதும் தோற்க மாட்டார்கள். அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து. நல்லா கவனிச்சுங்க. ஜெபம் என்பதே அவருடைய கிருபைங்க. ஏதோ எங்களுடைய அப்படியே பயங்கரமான ஒரு சக்தி அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது அவருடைய கிருபை. ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு உம்முடைய உதவி வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் நாடுவதுதான் ஜெபம். அப்ப ஜெபிக்கிற உணர்வை கொடுப்பவர் அவர், ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுப்பவர் அவர், ஜெபிப்பதற்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பவர் அவர். நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தே ஜெபிக்கும்படி என் மனக்கண்ணை திறந்திருக்கிறவர் அவர். அப்போ வார்த்தையை சார்ந்து ஜெபிக்கிறவர்கள் தான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒருபொழுதும் தோற்க மாட்டார்கள், சோதனைக்குட்பட மாட்டார்கள். அவர்கள் சோதனையை ஜெயிப்பார்கள், தாண்டுவார்கள், தப்பிச் செல்வார்கள். ஒரு சில சோதனைகள் அவர்களுக்கு சிந்தனைக்கு வராமலேயே கர்த்தர் விரட்டி அடிச்சிருக்கிறார். ஏராளமாய் பல வருஷங்கள் கழிச்சு தான் சில நேரத்தில் நமக்கே தெரியும் பாருங்க. கர்த்தர் அவ்வளவு நன்மையின் தேவன். ஆமென். அதனால ஜெபிப்பதை மறக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறீங்க, கிரமமா கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எப்பொழுதும் ஜெப நேரத்தை எல்லாம் மிஸ் பண்றதில்லை, ஆனாலும் ஒரு சில சோதனைகள் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்கிறேன்னு சொல்லுச்சுன்னா அப்படியே நீங்கள் உங்களையே அழிச்சுக்கிறேன்னு சொல்லலை. இங்கே சகிக்கிறேன்னு என்று சொல்லுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. உங்களால் அது முடியல, அப்படியே அவங்க பேசுகிறத பார்த்தா எவ்வளவோ நன்மை செஞ்சோம், எவ்வளவோ உதவி செஞ்சோம், எவ்வளவோ விட்டு கொடுத்தோம், எவ்வளவோ பொறுத்து போனோம், எவ்வளவோ தாழ்ந்து போனோம், இசைஞ்சு போனோம், ஆனாலும் அவங்க என் மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவ்வளவு அவமானமாக பேசுகிறாங்க, இவ்வளவு தொந்தரவு செய்கிறாங்க, இவ்வளவு கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்பேற்பட்ட சோதனைக்கு கூட நீங்கள் போகும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, உங்கள் உணர்வுகளை அடக்கி கொள்ளுங்க, உங்கள் எண்ணங்களை அவருக்குள்ள மூடி மறைச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளும் சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆத்துமா, அந்த மனசு தான் டப்புன்னு என்ன ஆயிரும், வார்த்தைகளை வெடிச்சு வெளியே வந்துடும். உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, அங்க ஒரு தீங்கும் அணுக முடியாது, அதை டச் பண்ணவே முடியாது. ஆனா இந்த மனசு, இந்த ஆன்மா அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு ரியாக்ஷன் பண்ண துடிக்கும். ஏன்னா இந்த ஆன்மாவில் மாம்சமும் இருக்குது. அதனால தான் இந்த மனசை மறுரூபப்படுத்துவதற்காகத்தான் வார்த்தையை நாம் என்ன பண்றோம், தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பேசும்பொழுது உள்ள அப்படியே கொப்புளிக்கும் பாருங்க, நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டக்கூடாதா அப்படின்னு எங்க வரும், தொண்டைக்குழியில் வந்துருக்கும். டக்குன்னு அமுத்திக்குங்க, விட்டுறாதீங்க, கொஞ்சம் சகிச்சுக்குங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வேதம் சொல்லுறது, நீ உத்தமன் என்று விளங்கின போது சுத்த பொன்னாய் விளங்குவாய்.
அதாவது சுத்த பொண்ணுன்னா அவ்வளவு மதிப்பு உங்களுக்கு, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கண்ணியம். அவங்களே கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் பேசினதெல்லாம் மன்னிச்சுக்க சாமி, நிச்சயம் நான் தப்பு செஞ்சிட்டேன், அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அவர்களே வருத்தப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் வைப்பார். சோதனை நேரத்தில் அவசரப்பட்டுறாதீங்க, அவங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, சொல்ற உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இங்க நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்திலும் நல்லா இருந்துருவங்க. அதான் சொல்றாரு, அது சங்கீதம் 121 சொல்றோம், என் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன். என் ஆத்துமாவை மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறார். அப்போ இந்த ஆத்துமாவை மட்டும் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இக்கட்டான எதிர்மறையான நெருக்கடியான சூழ்நிலையில டப்புன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன் இப்ப நமக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து, தேவையில்லாத தொந்தரவுனா வார்த்தை என்ன பண்ணிடுறோம்? ஏன் நாம் சிக்கிக்கொள்றோம்? ஏன் சோதனையில சிக்கிக்கொள்கிறோம்? வார்த்தையை விட்டுட்டு, வார்த்தையை பேசிட்டு தான் சோதனையில் சிக்கிக்கொள்கிறோம். பாருங்க, வேற எதுலையும் நீங்கள் பேசாமல் இருந்தால் எல்லாமே அமைதியாக இருந்துடும். நீங்கள் பேசுனதுனால தான் என்ன ஆயிடுது, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க, அங்கிருந்து அங்கே வார்த்தை ஒன்று பிடிக்குது, இவங்க இங்கிருந்து இங்கே ஒரு வார்த்தை பிடிக்கிறாங்க. அதனுடைய ஆரம்பம் வேற எங்கேயோ இருக்குங்க. ஆனால் வந்து நிற்கும் பாருங்க பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? நீ பேசுகிற வார்த்தை. ஹலோ, சோதனையில் சிக்கக்கூடாதா? என்ன இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? சோதனையில் அகப்படக்கூடாதா? காரணமில்லாத சோதனைகள் வந்தாலும் அதை தப்பிக்கொள்ளணுமா, தாண்டணுமா? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், வார்த்தை கொண்டு ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். அவரையே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் உங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறோம், அதே போல் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையில் ஏதாச்சும் கலப்படம் இருக்குதா? அதில் ஏதாவது குறைவு இருக்கிறதா? அதில் ஏதாவது நம்ம தடுமாறுவதற்கோ நமக்கு கெடுதல் செய்வதற்கோ அவருடைய வார்த்தையில் ஏதாவது இருக்கிறதா? அவருடைய வார்த்தை நன்மையின் வார்த்தைகள், நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சகல நன்மைகளையும் நல்வாழ்வையும் கொடுக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் உள்ள வாங்கிட்டு நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும்பொழுது சில கலப்பம் ஏற்படுகிறது, சில கலப்படம் பண்ணிடுறோம். உங்க சுயநலத்துக்கான வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சில நேரத்தில் தனக்கு சாதகமாக இருக்கிற வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்கிறோம். இல்லை, அந்த சூழ்நிலைகளுக்கு எந்த வார்த்தை நாம கீழ்ப்படியணுமோ பொருந்துமோ அந்த வார்த்தையை நாங்கள் சூஸ் பண்ணணும். அதனால தான் வார்த்தையை சார்ந்து இருக்கிறோம். ஆமேன். அதனால தான் நீதிமொழிகள் அழகா சொல்லுது பாருங்க, நீ எதனால இவ்வளோ பெரிய சங்கடத்துக்குள்ள மாட்டிட்ட? அவனவன் தன் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டுகிறான். ஏன் இவ்வளவு முடிச்சு அப்படியே சிக்கி போய் ஒரு நூல் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி இருந்துச்சுன்னா அது பயங்கர சிக்கலாக இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வார்த்தைகளை பேசிட்டோம், பேசி 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 இப்போ நாம் என்ன ஆகிட்டோம், சிக்கிட்டோம். இப்போ அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழியில் என்ன, நன்மையை பேசுங்க, நன்மையை பேசுங்க. ஆமேன். அதான் ஒரே ஒரு வழி. அதை மறக்க செய்கிற அளவுக்கு நன்மையை பேசுங்க. என்ன, போடா, செத்து தோலடா, காடா கெட்டு போ, அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் தீமையான மொழியில் சொல்லிட்டேன். இப்போ அதை ஓவர்டேக் பண்ணணும்னா போடான்னு சொல்ல வேண்டாம், என்னன்னு சொல்லலாம்? உங்களுக்கே தெரியுமில்ல, அதை சொல்லுங்க. செத்து போனதில்லை, இல்லை, நீ நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஜீவனாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். நன்மைகளை பேசி அந்த சிக்கலை மேற்கொள்ளுங்கள். ஆமேன். அதனால் சோதனையில் சிக்குவதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுப்பது. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் மாம்சம் பலவீனம் தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மாம்சம் எல்லாத்துக்குமே இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஆவி இருக்கிறது, அதை மறக்க வேண்டாம். ஆமீன். ரட்சிக்கப்படாததற்கு முன்ன நம்ம மாம்சம் பெருசா இருக்கும், ஆவி ரொம்ப செத்து போய் கிடக்குது, சின்னதா இருக்கும். எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ நம்ம ஆவி என்ன ஆயிருச்சு, பெருசாயிருச்சு, மாம்சம்
இருக்குது, ஆனா ஆவிக்கினுடைய கீழே இருக்குது. அதை மட்டும் மறக்க வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ என்றைக்கு ஆவி நமக்குள்ள வந்து உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சோ அந்த ஜீவன், அந்த சமாதானம் டாமினேட் பண்ணுது. நம்ம மாம்சத்தின் மரணம் என்ன ஆயிருது? குறைஞ்சிருது. அதை மறக்கவே வேண்டாம். சத்தமாமின்னு சொல்லுங்க. அதனால் மாம்சம் பலவீனமானு சொல்லிட்டு மாம்சத்தை சார்ந்தாது. இது நமக்கு நம்மோடு போராடும் பாருங்க. நீங்கள் எந்திரிப்பீங்க. மாம்சம்னு சொல்லுறது இந்த சரீரத்தை மட்டும் நான் சொல்லலை. மாம்சங்கும்போது நம்ம இந்த சரீரத்தோடு எண்ணுகிற எண்ணம், சிந்தை, பேசுகிற பேச்சு, அதுதான் ஆன்மாவில் இருக்குது, மனசில் இருக்குது பாருங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். உடனே மாம்சம் சொல்லும், இன்னைக்கு தண்ணி வருமே, எப்படி நீ போகும்போது டக்குன்னு தண்ணி வந்துருச்சுன்னா ஓகே. இப்போ ஒரு எண்ணம் வருது, இன்னும் ஒன்றும் பேச மாட்டேறீங்க, இன்னும் ஒன்றும் சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அப்போது செல்ஃபோனில் நான் இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கலான்னு அப்படி திறக்கிறீங்க செல்ஃபோனை. அப்படி திறந்த உடனே கீழே டக்குன்னு வந்து திரு அண்ணாமலை ஸ்பீச் அப்படின்னு வருது. கீழே வந்து பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஆவேச பேச்சு அப்படின்னு சொன்னுச்சுன்னா மேலே டச் பண்ணுறதுக்கு போல எங்கே டச் பண்ணுவீங்க? அட இது என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணுவீங்க. அண்ணாமலை நேராக வேறொருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போவார், அவர் வேறொருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போவார். அப்படியே கூட்டிகிட்டு போய் இது என்னமோ ஜோக் அட்டாக்குது, இதை பார்க்கலாமே அதை பார்க்கலாமேன்னு சொல்லி, இதுதான் என்னங்க? மாம்சம் பலவீனம் உள்ளது. இதை ஓவர்டேக் பண்ணிக்கணும். சுதாரிச்சுட்டு இல்லைப்பா அது கிடக்குது அப்படின்ட்டு நாமளேயே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. சத்தமாமின்னு சொல்லி இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு எளிமையான ஒரு காரியம் பாருங்க. உங்கள் நேரத்தை சூறையாடிடுது, உங்களுடைய மனசை சோர்ந்து போக பண்ணிடுது. நீங்கள் அதை வார்த்தையை கேட்கலாம், அதை பாடலை கேட்கலான்னு சொல்லி உற்சாகமாக வந்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு போய் எச் ராஜாட்ட போய் உன்னை விட்டுரும். கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறாருல்ல, இப்போ எங்கே பார்த்தாலும் அது. ஸோ கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சு கொள்ளுங்க. மாம்சத்துக்கு ஒருபொழுதும் என்ன கிடையாது, அனுமதி. அதனால தான் என் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளும், எல்லா சோதனையிலிருந்தும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எப்பொழுது நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒரு ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலாய் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாய் வைத்து கொள்வதற்கு தேவன் ஒரு பிரதானமான வழியை வச்சிருக்கிறார். ஏராளமான வழிகள் இருக்குது. எந்த பகுதியில் நம்ம போனாலும் நாம் சமாதானமாக இருக்கணும். அது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வார்த்தையின் வழியாய் போகிறீங்களா, அங்கே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? ஜெபத்தின் வழியாக போகிறீங்களா, கர்த்தர் அங்கே என்ன வச்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலில் போகிறீங்களா, கர்த்தர் அங்கே என்ன வச்சிருக்கிறார்? அவருடைய தயவை சார்ந்து இருக்கிறீங்களா, அவருடைய கிருபைகளை சார்ந்து இருக்கிறீங்களா, அவரை தொழுது கொள்கிறீங்களா, ஆராதிக்கிறீங்களா? எல்லா வழியிலும் நீங்கள் ரூட்டில் உள்ள போனாலும் எல்லை எங்கிலும் கர்த்தருடைய சமாதானம் நமக்கு உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நீங்களே அனல் மூட்டிக்கொள்ளவும், உங்களையே பதறுகிற சூழ்நிலையில், எதிர்மறையான சூழ்நிலை, தனிமையாக இருப்பது போல உணர்கிற சூழ்நிலை, வேலை பளுவின் மத்தியில், பயண களைப்பின் மத்தியில், எதிர்பார்த்திருக்கிற நன்மை கைகூடி வரல என்ற அந்த ஏக்கத்தின் மத்தியில் உங்கள் சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்களை இளைப்பாறுதலோடு வைத்துக் கொள்ளவும், சமாதானமாய் வைத்துக் கொள்ளவும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வரப்பிரசாதம், ஒரு அற்புதமான பரிசு, ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் வேதத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். ரெடியா? இந்த வரப்பிரசாதத்தை சாப்பிடுவீங்களா? பிரசாதம்னா என்ன? சாமிக்கு படைச்சதை கொண்டு வந்து எனக்கு யார்கிட்ட கொடுப்பாங்க? நம்மகிட்ட கொடுப்பாங்க. என்ன அங்கே போய் இப்படின்னு காட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்மளுடைய வரப்பிரசாதம் வேறு. ஆமே, நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தரிடத்தில் கொடுக்குறோம். அதை ஆசீர்வதித்து நாம் கொடுத்த பிரகாரமாய் அவர் நமக்கு கொடுக்கறதில்ல, அவர் திருப்பி கொடுக்கும் பொழுது நிறைவாய் கொடுக்கிறது. நீங்கள் என்ன காரியமானாலும் நீங்கள் இயேசுவிடத்தில் கொடுத்துட்டு அந்த காரியத்தை திரும்ப நீங்கள் வாங்கி பாருங்க, நீங்கள் கொடுத்த விதமாய் அது திரும்ப வராது.
நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைவினாலும் மனரம்மியத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்துதான் உங்ககிட்ட வரும். அதுல போக உங்களுக்கு போக இன்னும் மீதியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 5 அப்பம் 2 மீனை அந்த சிறுவன் கொடுக்கிறாரு. கர்த்தர் அதை வாங்கி ஆசீர்வதிக்கிறார், திரும்ப கொடுக்கிறாரு. 5000 ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க, திருப்தியா சாப்பிடுறாங்க. மீதி 12 கூடையும் கொடுக்கப்படுது. ஆமீன். இந்த 12 கூட யார்கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போயிருக்கும். 12 பேர் சீசர்கள் மேல தலை வச்சுட்டு, அப்பா நட 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 நட, பிலிப்பு எங்க கூப்பிடு, நீ தான் சொல்லணும். ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்குதுங்களே, இவ்வளவு கணக்கு போட்டா யாருக்கும் பத்தாது அப்படின்னு சொல்லி கணக்கு நீர் தான் முன்னாடி நிக்கணும். வா, நீ கணக்குல புள்ளியா இருக்கிற, கணக்குல எலியா இருக்கிற, நீ முன்னாடி கோடைய வெயின்னு சொல்லி கொடுத்து நேரா யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க? நான் சொல்றேன், அந்த சிறு பையனுடைய வீட்டில். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதையெல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுக்குறீங்களோ மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆமேன். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ என்னையே நான் அனல் மூட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்ன? என் ஆவிக்குரிய பரிசு என்ன? எனக்குள் இயங்குகிற ஆவிக்குரிய சக்தி என்ன? என்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் என்னுடைய சுபாவங்களையும் பேச்சுக்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவருடைய நீதியின் அந்த இறகின் நிழலுக்குள்ள நான் இருப்பது எப்படி? ரெடியா? ஆமீன். கர்த்தர் உங்க வாழ்க்கை இளைப்பாறுதலா இருக்கணும்னு தான் விரும்புறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலா இருக்கணும். பாருங்க, ஊழியமாகட்டும், எதிர்ப்பாகட்டும், தேவைகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், எல்லா சூழ்நிலையும் நீங்க எப்படி இருக்கணும்? அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தார். அவர் சந்திச்சிராத பிரச்சனைகள் நம்ம ஒன்றும் சந்திக்கலைங்க. அவர் பட்ட உபத்திரவங்கள் நம்மெல்லாம் படவே இல்லை. சொல்றான், நான் எல்லாரை காட்டிலும் நான் அதிக உபத்திரவங்களை பட்டவன், பாடுகளை பட்டவன், பயணங்களை மேற்கொண்டவன், எவ்வளவோ சொல்றார். அவர் அத்தனை சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? இளைப்பாறுதல். வெளியே போராட்டங்கள், உள்ளே பயங்கள், ஏராளமான சூழ்நிலை வந்தது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருச்சு. எவ்வளவோ நாட்கள் சூரியனை கூட நாங்க பார்க்கல. அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலும் எங்களை ஆட்கொண்டு வரும் நாங்கள் சேவிக்கிறவருமாகிய அந்த தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை இளைப்பாற பண்ணுகிறார். அப்போ வெற்றி, பவுல் வாழ்வின் வெற்றியின் பல ரகசியங்களில் ஒரு ரகசியம் அவர் சொல்றாரு, மற்ற எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். சத்தமாமேன்னு சொல்லாமே. ஹலோ, பரலோக தேவன் திருச்சபைக்கு கொடுத்த முதல் வரப்பிரசாதம் அக்கினிமயமான நாவுகளுடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேசி மகிமைப்படுத்தினார்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நெருக்கங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதியோ, இந்த இடத்துல பலவீனங்கிற வார்த்தையை வியாதிக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரீர சுகவீனத்திற்கு பரவாயில்ல, நம்ம அதுக்கும் பயன்படுத்தலாம். அல்லது எந்த சூழ்நிலையில் என்ன நான் தீர்மானம் எடுக்க முடியல, கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பமாக இருக்குது, எதையை நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக திரித்துவத்தின் 3வது நபர் ஜெபிக்க ரெடியா இருக்கிறார். உங்களுடைய பலவீனப்படும் பொழுது அவர் ரெடி ஆயிடுறார். ஹலோ, அல்லது அவர் எப்பொழுதுமே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தை நீங்க பலவீனப்படுகிற நேரத்தில் பாருங்க. யாருமே ஜெபிக்காம இருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரர் ஜெபிக்கிறான்னு சொல்லலாம், ஆனா தூங்கிடலாம். 24 மணி நேரம் பிரேயர் டவர்களுக்கு நமக்கு லைன் கிடைக்காம போகலாம். ஆனால் திரித்துவத்தின் 3வது நபர் ஆவியானவர் எப்பொழுது உங்களுடனே கூட இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அப்ப பலவீன நேரத்தில் நீங்க அந்த சுவிட்ச் ஆனா இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க.
அப்படி பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரமா நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த சூழ்நிலையிலிருந்து அழகாய் ஜெயம் எடுத்துடலாம். அது எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் அழகாய் அதை கடந்து செல்லலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய உள்ளமெல்லாம் நீங்கள் இளைப்பாறுதலா இருக்கணும், அதை மறக்கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. இந்த இளைப்பாறுதல்னு தேவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது எதை நினைச்சிட்டு பேசுறாரு? கானான் தேசத்தின் வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. ஆனா அந்த தலைமுறையினரே போக முடியல. யோசேப்பு, யோசுவா, காலேபை தவிர யாருமே அங்க போகல. அத்தனை பேர் செத்துட்டாங்க. ஏன்? அவர்கள் அந்த இளைப்பாறுதல்னா கானான் தேசம். கானான் தேசம்னா என்ன? நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ தோண்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பாய், நடாத திராட்சை தோட்டத்தின் பழத்தை எல்லாமே அவர் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற, நீ போய் என்ன பண்ணணும்? அனுபவி. அதுதான் கானான் வாழ்க்கை, அதுதான் இளைப்பாறுதல். அப்போ இன்றைக்கு நமக்கும் கல்வாரி சிலுவையின் மூலமாய் சகலவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அவருடைய இளைப்பாறுதல், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் பங்கெடுக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான சூழ்நிலையில் போகும்போது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். அது எப்படி வேண்டுதல் செய்கிறாரமா? வாக்கு கடங்காத பெருமூச்சு. இந்த பெருமூச்சு என்கிற அதே கிரேக்க வார்த்தையும் இன்னொரு இடத்துல பெருமூச்சுன்னு வருது. அந்த கிரேக்க வார்த்தையும் ஒன்று. அதாவது இந்த பெருமூச்சு என்பது இதுவரை பேசாத வார்த்தை, இதுவரை கேட்காத மொழி. நம்ம தான் பேசல, நம்ம தான் கேட்கல, ஆனா அந்த மொழி இருக்குது, அந்த வார்த்தை இருக்கிறது. என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க? அப்போ பெருமூச்சு என்றதுன்னா நமக்கு தெரியாத பாஷை, நம்ம பேசாத வார்த்தை. ஆமீன். அது ஒரு பாஷை, ஆனா அது நமக்கு என்ன ஆகல, தெரியல. ஆனா அந்த பாஷை இருக்குது, அது இல்லைன்னு இல்லை, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அது உளறல் அல்ல, அது உளறல் அல்ல, அது அற்புதமான வார்த்தை, மொழி, பேச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இதே பெருமூச்சுங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன். மோசேயின் இடத்துல சொன்ன வார்த்தை இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த ஸ்தேவான் நினைவு கூர்றார் பாருங்க. அப்போ இந்த இடத்துல அவர்கள் பெருமூச்சு, இந்த பெருமூச்சு என்கிற கிரேக்க வார்த்தையும் இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ரோமர் 8 வாச்சமை 26 நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்யும்படி ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சு அப்படிங்கிறார். அந்த கிரேக்க வார்த்தையும் ஒன்று. ஆமீன். அப்போ எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் பெருமூச்சு, அவங்க பெருமூச்சு தான் விடுறாங்க, ஆனா தேவனுக்கு அந்த பாஷை புரியுது. அவங்க ஏக்கப்படுறாங்க, அது அவர்களுக்கு புரியுது. ஆமீன். அப்போ நீங்க உங்களுக்கு புரியாம இல்ல, உங்களுக்கு ஒருவேளை அப்பொழுதுக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் அந்நிய பாஷை என்பது தேவனுக்கு நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ நல்லா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு சிந்தனைக்கு தெரியாத காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது, யாருக்கு நல்லா தெரியும்? ஆமீன். சில நேரத்தில் சில பிரச்சனைகளை எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாது, வாய்க்கு என்னவே வராது, வார்த்தையே வராது, என்ன சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறுவீங்களா? அப்ப இருக்குது பாருங்க ஒரு அற்புதமான இளைப்பாறுதலின் பிரசன்னம். ஆமீன். என்னடா பண்றது, என்ன ஜெபிக்கிறது, மண்டையை போட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம், சரியான வார்த்தையே வராது. ஆனா நீங்க அந்நிய பாஷையில அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, அந்த அட்மாஸ்பியரே அவருடைய ஆளுகை தாங்கும். ஆமீன். ஏசாயாவின் புஸ்தகத்தை சொல்றாரு, என் ஜனங்களோடு நான் பரியாச உதடுகளினால அந்நிய பாஷைகளினால பேசுவேன், இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணுகிற ஒரு இளைப்பாறுதல். ஆமீன். இதுவாய் இருக்குமாமா.
அப்போது இளைப்பில்லாத மாதிரி ஒரு விதமான சோர்வு, களைப்பு, கவலை, பாரம் இப்படி எல்லாம் நிறைஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க. அந்த பெருமூச்சு தேவனுக்கு தெரிகிற அற்புதமான பாஷை பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை, இந்த நன்மை தான் முதல் கொடுக்கப்பட்ட நன்மை. திருச்சபைக்கு தேவன் கொடுத்த முதல் பரிசு எதுங்க? அந்நிய பாஷை. ஆமென். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? சில பேர்த்துக்கு என்ன சந்தேகம்னோ, நானா வளர்றேனா, நானா பேசுகிறேனா, இது நானா ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இது சாத்தானுடைய நய வஞ்சகம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தன்னுவெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையை திரும்ப பேசலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த பாஷையை நீங்கள் பேச துவங்குகிறீர்கள். இங்கே பாருங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பும் பரிசுத்தாவியானுடைய ஒத்துழைப்பும் இணைகிறது. அந்நிய பாஷை இது அவர் தான் ஏதோ பேசுகிறாரு, என்ன நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன், அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதல்ல. உங்களுடைய ஒத்துழைப்போடு நீங்களும் ஆவியானவரும் இணைந்து பேசுகிற ஒரு மொழிதான் அந்நிய பாஷை. பேசப்படுகிற அந்த வார்த்தை ஆவியானவருடையது, தேவனுடையது. வாய் யாருடையது? நாக்கு யாருடையது? சொல்லுங்க. உங்கள் பேசுகிற அந்த நுரையீரலிருந்து வருகிற காத்து அது உங்களுடையது. அப்ப நீங்களும் அவரும் இணைந்து பேசுகிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் தான் சத்தமா அந்நிய பாஷை. ஆமென். அப்போ அந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பேசுகிறாங்க பாருங்க, அந்த பெருமூச்சு, அது உடன்படிக்கையின் மக்களுங்க. இவங்கெல்லாம் தேவன் இவங்களை மறந்துட்டாரா? மறக்கல. இவர்கள் தேவனை மறந்துட்டாங்க. 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்களே. வேத பண்டிதர்லாம் சொல்கிறாங்க ஒரு 215 வருஷம் அப்படி தான் ரொம்ப உபத்திரவப்பட்டாங்களாமா. மீதியெல்லாம் அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. யோசேப்பின் நாட்களிலெல்லாம் எகிப்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? செழிப்பாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தங்காட்டி தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை வந்துச்சு. அதே போல் யோசேப்புக்கு அப்புறமும் ஒருவேளை யோசேப்பின் தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அந்த எகிப்தோடையே கலந்துட்டாங்க. அநேக பேர் எகிப்தின் தேவனே என்ன பண்ணிட்டாங்களாமா? கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க இந்த எவிடன்ஸ் எங்க பாஸ்டர்னு கேட்குறீங்களா? யோசுவா திருப்புங்க 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. அப்போ இவங்க பிதாக்கள் யாரு? இது சொல்லப்பட்ட சம்பவம் கானானுக்குள்ள போய் யோசுவா மரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பேசுறாரு. யாரை பார்த்து? அங்க குடியிருக்கிற பங்கு போட்டு எல்லாத்தையும் பாகம் பிரித்து எல்லா கோத்திரங்களுக்கும் அந்த இடத்தையெல்லாம் பங்கிட்டு கொடுத்து மரண தருவாயில் இருக்கிற யோசுவா பேசுறாரு. அப்பா, நான் என்னுடைய காலகட்டம் முடிய போது, நான் உங்களிடத்துல உன்னை கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்ன? உங்கள் பிதாக்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த தேவர்களை சேவித்தார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்க வாழாதீங்க. ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை மறந்துட்டாங்க? யெகோவா தேவனை. யோசேப்பின் காலத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில பேர், சொற்ப பேரை தவிர மீதி எல்லாருமே சோரம் போயிட்டாங்க. அவங்கள எந்த அளவுக்கு சோரம் போயிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் எல்லாம் எகிப்தோட இருக்குதுன்னா, இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி கானான் வருகிற வரைக்கும் என்னத்தை தான் பேசுறாங்க. நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்திருப்போம், அங்கே கொமிட்டிக்காய், கீரை, ஐயோயோ கறி, அடடடா என்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், ஐயோயோயோ அது மாதிரி இல்லைப்பா. இங்கே வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துகிற அற்புதத்தை, செங்கடலை பிளந்து நடத்துகிறார், வானத்தின் மன்னாவை தருகிறார், கண்மலையின் நீரை குடிக்கிறார், கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார். அவருக்கு செருப்பு தேயில, கால் வீங்கல, வஸ்திரம் பழசாய் போகல, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இத்தனை பாதுகாப்பை அனுபவித்து மனசெல்லாம் என்னவா இருக்குது? அந்த அளவுக்கு வணங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களை நடத்தி வந்து கடைசியில் சொல்றார், அப்பா
உங்க பிதாக்கள் சேவித்தது போல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சேவிக்காதீங்க. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? அப்படி உள்ளம் பாருங்கப்பா, உங்க பிதாக்கள் மாதிரியே போயிடுவீங்களா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்கள். அதாவது அடுத்த தலைமுறைக்கு பேசுறாரு. இது முந்தின தலைமுறையில் இருக்கிற எகிப்தின் அடிமைத்தளத்தில் இருந்த அந்த பிதாக்களை பேசிட்டு, வர வழியில எல்லாம் அந்த பிதாக்கள் செத்து போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஜெனரேஷன் கானான்ல குடியமர்த்தப்பட்டு இருக்குது. அவர்களை பார்த்து சொல்றாரு, அப்பா இந்த தேசத்துல வாசம் பண்ணுகிற எமோரியரின் தேவர்களாகிய அந்த குடிகளை நீங்க சேவிக்க போறீங்களா? இப்பவே நீங்க யோசிச்சுக்க. ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சத்தமாமென் சொல்லுங்க. அப்போ எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? மறந்துட்டாங்க. அப்படி மறந்தாலும் உடன்படிக்கையின் தேவன் மறக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்கவில்லை. இவங்க மறந்து இவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் வேலை மேல வேலை, அவங்க பலத்து போறாங்கன்னு பார்த்து ஒரு ராஜா அவங்கள நெருக்கும் பொழுது அவங்க பெருமூச்சு விடுறாங்க. அவங்க புரியாத ஒரு பாஷையில், அவங்களுக்கே தெரியலீங்க, தேவன் நினைவு கூர்ந்தார், அவர்கள் பேச்சை கேட்டார். நான் நீங்க இந்த யாத்திராமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களை பார்த்து அவருடைய கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் மேல நான் கண்ணோக்கமாகி அவர்களை நினைவு கூர்ந்து உடன்படிக்கையை நினைச்சு அவர்களை நான் பார்த்தேன், அவங்க பெருமூச்சை கேட்டேன் அப்படிங்கிறார். ஹலோ, அப்போ அவங்களுடைய அசைவும் அந்த ஏக்க பெருமூச்சு, ஐயோ இவ்வளவு விக்கெட்ல இருந்த எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பெருமூச்சு ஒரு ஜெபமாய் விண்ணப்பமாய் போகுது. அப்போ உங்களுடைய அந்நிய பாஷையும் உங்களுடைய என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாத புரியாத அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்நிய பாஷை பேசுனா அது தேவனுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு நல்லா தெரியும். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்களா? அதனால் உடன்படிக்கையை தேவன் மறக்கலைங்க, அவர் அற்புத விதமாய் கர்த்தர் இடைபடுறார். அதனால தான் மோசே இடத்துல வரும்பொழுது, அப்பா நீ போய் ஜனங்களை விடிச்சிட்டு வானோ, ஐயோ நான் போனேன்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்னை யாருன்னு கேட்பாங்க, அந்த தேவத்தினுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா 40 வருஷம் எகிப்தில் இருக்கும்போது இவங்களை எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருக்கிறார் மோசே. இவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், ஐயோ அந்த மக்கள்கிட்ட போய் படாத பாடுபடணுமேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரே ஆளை விடுங்க, நான் போயிடுறேன், நான் வாக்கில் வல்லவன் அல்ல, வேற யாரையாவது அனுப்பும். அப்போ சொல்கிறார், அப்பா நீ உன்னால் முடியலைங்கிற, வேற யாரையாவது போங்களேன், நான் வாக்கில் வல்லன்னு சொல்கிறேன், வல்லவன் இல்லைன்னு சொல்கிறீங்கள, இதுதான் எனக்கு வேணும், வா. உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் 40 வருஷம் இருந்து நீ உன்னுடைய மாம்ச முயற்சியில் நீ செஞ்ச, அது உனக்கு கை கொடுக்கல, இப்போ உன்னால் முடியலன்னு சொல்கிறீங்கள, இப்போ வா நான் உன்னை பயன்படுத்துகிறேன். அப்போது எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய மைண்டுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் எதையோலையா யோசிச்சு முடிஞ்ச அளவு செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் இப்போ என் மனசோ என் அனுபவமோ என்னுடைய எண்ணமோ முடியல, இப்போ நான் முழுமையாய் உம்மை சார்ந்து கொள்கிறேன், நீர் ஒருவரே என்னை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை நீங்கள் பேச ஆரம்பித்த உடனேயே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் காரியங்களை செய்வார். சத்தமாமின்னு சொல்லாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இந்த பெந்தகோஸ்தே என்று சொன்னால், பென்டி என்று சொன்னால் 50. பெந்தகோஸ்தே நாள்னா 50வது நாள். முதல் பெந்தகோஸ்தே நாள் எப்ப நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து 50வது நாளில் சீனாய் மலைக்கு வந்திருக்கிறாங்க. சீனாய் மலைக்கு, அதுதான் முதல் பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். இப்ப பாருங்க, முதல் பெண்டிகாஸ்ட் சீனாய் மலையில என்ன கொடுக்கப்பட்டது? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த பெந்தகோஸ்தே நாளில் என்ன கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? 3000 பேர் செத்து போனாங்க.
பெந்தகோஸ்தே நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு முதல் பிரசங்கத்திலேயே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு அற்புதமான, இங்க பாருங்க, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். இந்த நியாயப்பிரமாணம் நம்மிடத்துல எதிர்பார்த்துச்சு, ஒன்றையும் கொடுக்காம நம்மிடத்துல எதிர்பார்த்துச்சு. நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்த்துச்சு, நீதியை எதிர்பார்த்து. ஆனால் ஆவியானவரோ நமக்கு உள்ளே கிறிஸ்துவானவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்பேற்பட்ட வாழ்க்கையுடையவரை நமக்குள்ள நமக்குள்ள இருந்து கிரியை செய்து உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியும், உன்னால நீதியா இருக்க முடியும், நீ அவருடைய பிள்ளை. பழைய உடன்படிக்கையில ஒருத்தருக்கும் உள்ள இல்ல, வெளியிருந்துதான் உதவி செஞ்சாங்க, அவங்களால முடியல. ஆனால் புதிய உடன்படிக்கையில கர்த்தர் அற்புத விதமாய் அவர்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கை எல்லாமே நினைவு கூறப்படுகிற அந்த நேரத்தில் யூதர்கள் பண்டிகையில் ஆசரிக்கிறதுல பேர் போனவர்கள். அவங்களுக்கெல்லாம் வருஷம் முழுவதும் பண்டிகை இருக்கும். அதுல பிரதானமான பண்டிகை 7 பண்டிகை. எத்தனை பண்டிகை? 7. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது பண்டிகை முதற் பலனின் பண்டிகை, நாலாவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை, அஞ்சாவது பண்டிகை எக்கால பண்டிகை, ஆறாவது பண்டிகை பாவ நிவாரண பலியின் பண்டிகை, ஏழாவது பண்டிகை ஆசரிப்பு கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகையில நடுவில் இருக்கிற பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 7 பண்டிகையில 6 பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை இல்லாம மீதி 6 பண்டிகையும் சாயந்தரம் 6 மணிக்கு தான் அது துவங்கும். ஆனால் பெந்தகோஸ்தே பண்டிகை மட்டும் காலையில் 9 மணிக்கு துவங்கும். நீங்க லேவியராகமத்தில் வாசிங்கன்னா பெந்தகோஸ்தே பண்டிகை எப்போ ஆரம்பிக்குது? காலையில் 9 மணிக்கு. இங்க புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாள் என்று வரும்பொழுது அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எத்தனை மணிக்கு இறங்கினார்? அங்க நீங்க கீழே போய் வாட்சி பாருங்க. இவர்கள் இப்படி பேசுகிறத பார்த்து, இது என்ன மதுபான வெறியில பேசுறீங்களா? இது பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. எத்தனாம் மணி வேலை? 3ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி? காலையில் 9 மணி. ஹலோ, தேவன் அனந்த ஞானம் உள்ளவருங்க. பழைய ஏற்பாட்டில் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மரணத்து உயிர்த்தெழுந்துக்கு பிற்பாக நடக்கணுமோ அப்பேற்பட்ட மகத்துவமான காரியத்தை கர்த்தர் இந்த வேதத்தில் பதித்து வைத்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டெல்லாம் கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கிறது. எல்லாமே இயேசுவை மையப்படுத்தி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை மணிக்கு இறங்கணும், எப்பொழுது இறங்கணுங்கிறத மறைமுகமாய் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். ஹலோ, ஆமீன் சொல்லாமே. 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் நிரப்பிட்டு, அப்புறம் பாருங்க, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாருங்க. இவர்கள் ஆவியானவர் இறங்கும் போது எப்படி இறங்குறாராமா? சடிதியாய். எப்ப, அதாவது இந்த சடிதியாங்கிற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஆவலா இருக்கிறாராமா. எப்படா அவர்கள் வாழ்க்கைக்குள்ள போலாம், எப்படா அவர்களை சந்திக்கலாம். சோ ஆவியானவர் இறங்குவதும் நம்மோடு இணைவதும் நம்மோடு இருப்பதற்கு அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க ஆவியானவர் நம்மை விட்டு போறதை பார்த்தீங்க. எசேக்கியேல்ல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தேசத்தை விட்டு வெளியேறார், மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்போ அவருடைய உள்ளம் முடியல. அவர் போய் தேவாலயத்தில் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு இல்லை. அப்புறம் தேவாலயத்துக்கு மேலே நிற்கிறாரு, பார்க்குறாரு, போகிறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் ஒலிவ மலைக்கு மேலே போய் நிற்கிறாரு, அப்பவும் போகிறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் தான் என்னடா பண்ணுறது, தேசத்தில் அக்கிரமம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் எல்லாமே பெருகிருச்சு, இங்கே இருப்பதற்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே மேலே போகிறார். அப்போ போகும்போது ரொம்ப கால தாமதமாக போகிறார், ஆனால் வரும்போது ஆச்சு. ஆமென். ஹலோ, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் துக்கப்படுறது ரொம்ப லேட்டுங்க. சின்ன விஷயத்தில் துக்கப்படவே மாட்டார், ரொம்ப காத்திருப்பார், பொறுமையாக இருப்பார். உங்களுக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களை ஒருபொழுதும் அவர் முகம் சுழிச்சு பார்ப்பதே கிடையாது. ஒருவேளை தடுமாற்றம், சில சோர்வுகள் சொல்லிச்சுன்னா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?
உங்களை திரும்பவும் ரீபில்ட் பண்ணி உங்களுக்குள்ள அந்த 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 ஒரு நிறைவை கொடுக்கிற வரை அவர் வேலை செய்து கொண்டு தான் இருப்பார். அதனால தான் உங்களுக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் பேசுகிறாருங்க, அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாருங்க, அவர் உங்களுக்காக அவர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாருங்க. ஆமீன். அதனால விண்ணப்பம் பண்ணுவது உங்களுக்காக அவர் கிரியை செய்யணும்னு சொல்லுச்சுன்னா சடிதியாய் செய்வாருங்க. உங்களை மீட்கணும், உங்களை காப்பாற்றணும், உங்களுக்கு துணையா நிற்கணும், உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை பலப்படுத்தணும் சொல்லுச்சுன்னா அவர் சடிதியாய் கிரியை செய்கிற தேவன். ஆமீன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும், உங்களை அடிக்கணும், உங்களை தனியாக விட்டுணும், உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருபோது நினைக்க மாட்டார். அப்படி ஒருவேளை நீங்கள் நினைச்சா கூட வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் செய்கிறார். அவர் ஒன்றும் வேகமாக செய்கிறதில்லை. ஏராளமான நன்மைகள் அதற்குள்ள நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு செய்து முடிச்சிருவார். சத்தமாமின்னு சொல்லுங்க பாருங்க. 3வது வசனத்தில் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ அக்கினிமயமான நாவுகள். அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினா என்ன பேசுகிறீங்க? அக்கினிமயமான நாவுகளை உடைய அந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறீர்கள். ஆமீன். அதற்கு விளக்கம் கொடுத்துருக்கு. அக்கினிமயமான இந்த இடத்துல தான் செக்கினா என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எபிரேய வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை செக்கினான்னு பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அக்கினிமயமான நாவுகள். ஆமீன். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இது இப்படியே வச்சுங்க. ஒரு பகுதிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அவர்கள் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்க பாருங்க, வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், அதுதான் ஷெக்கினா. அந்த வார்த்தை தான் செக்கினா. இந்த கேருபீன்கள் யாருன்னா தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியும் பாதுகாக்கிற அந்த நபர்கள். அதனால தான் அந்த தேவன் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், தேவனு விளக்கப்பட்ட கனியை புசிச்சுட்டான், திரும்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் அந்த தோட்டத்தை கர்த்தர் காவல் காக்கிறார். யாரை கொண்டு? கேருபீன்களை கொண்டு காவல் காக்கிறார். எப்படி காவல் காக்கிறார்? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், அதாவது லேசர் கதிர் மாதிரி அப்படியே வீசிட்டே சொல்லிட்டே இருக்கும். யாரும் உள்ள நுழைய முடியாது, யாரும் உள்ள போகவே முடியாது, அந்த அளவுக்கு வீசிக்கொண்டிருக்கு. அப்போ பாவ மனுஷன், விழுந்து போன மனுஷன், தேவனுடைய வார்த்தையை மீறின மனுஷன் திரும்ப போய் எதை சாப்பிடக்கூடாது, ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாது. அது வீசிக்கொண்டே இருக்கிற சுடரொளி பட்டயம். அப்போ இந்த இடத்துல தான் பட்டயங்கிற வார்த்தை முதல் வருது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பட்டயங்கிற வார்த்தை முதல் வருது. இதே பழைய ஏற்பாட்டில் கடைசியாய் பட்டயம் என்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா சகரியாவின் புஸ்தகம் வாசிங்க. சகரியா அதை மட்டும் 13:7. பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். நம்முடைய பிரதான மெய்ப்பரை பட்டயம் வெட்டுச்சு. அவர் போனா அந்த சுடரொளி பட்டயம் அவருக்கெல்லாம் வெட்டாது, ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். ஆனால் அந்த அந்த ஜீவ இதையெல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக நம்மையும் கூட்டிட்டு போறார். அப்போ நம் நிமித்தம் பட்டயம் யார் மேல விழுந்துச்சு? இயேசுவின் மேல. கல்வாரி சிலுவிலே நமக்காக அவர் என்ன ஆனார்? பலியானார். அவர் மேல பட்டயம் விழுந்துச்சு. அவர் நமக்காக ஒரு மீட்பை ஏற்படுத்தி, நமக்கு ஒரு அற்புதமான வாழ்வை ஏற்படுத்தி, அவருடைய கிருபாசன தண்டைக்குள்ளும் எங்கெல்லாம் விளக்கப்பட்டதோ அந்த விளக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நம்மளை கூட்டி சொல்வதற்காகத்தான் அவர் பட்டயமாய் வெட்டப்பட்டார். ஆமென். அப்போ ஆரம்பத்தில் எந்த பட்டயம் நம்மை உள்ளே விடாமல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடாமல் தடை செய்ததோ, இப்போ அந்த தடையை கல்வாரி சிலுவையின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நீக்கி விட்டார். அப்போ முதல் அந்த ஆதியாகமத்தில் வாச்சமே சுடரொளி பட்டயம். சுடரொளி பட்டயம் என்று சொன்னால் அது என்ன? செக்கினா. அதனுடைய எபிரேய அர்த்தம் என்ன? அதுக்கு பேரு செக்கினா. செக்கினா என்றால் என்ன? அக்கினி போன்ற நாவு, அக்கினியின் பட்டயம். செக்கினா என்றால் சுடரொளி பட்டயத்துக்கு செக்கினான்னு பேரு. செக்கினானா என்ன? அக்கினி போன்ற நாவு, அக்கினியின் பட்டயம். இப்போ
எந்த பட்டயம் ஜீவ விருட்சத்துக்குள்ள போக முடியாம தடை செய்ததோ, பெந்தெக்கோஸ்தே நாளில அக்கினிமயமான நாவு எல்லார் மேலும் வந்து அமர்ந்ததுன்னு சொல்லுதுல. இப்ப அந்த அக்கினிமயமான நாவு தான் செக்கினா. செக்கினா, ஆமென். அப்போ அக்கினி, செக்கினா என்ன? அக்கினி போன்ற நாவு, அக்கினியின் பட்டயம். இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவ மனுஷனை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடி தடை செய்த பட்டயம் இப்போ அக்கினிமயமான நாவாய் கர்த்தர் நமக்குள்ள வச்சிட்டார். ஹலோ, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறை நாம் அந்நிய பாஷை பேசும் பொழுது சுடரொளி பட்டயத்தை வீசுகிறோம். ஒவ்வொரு முறை அந்நிய பாஷை பேசுது அக்கினிமயமான பட்டயத்தை இயங்கும்படி செய்கிறோம். நம்ம மேல அக்கினிமயமானவர் வந்துட்டார். இப்போ அந்த ஜீவ விருட்சத்தை போய் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்த அதே அக்கினியின் பட்டயம் இப்ப நமக்குள்ள வந்ததுனால நான் அந்நிய பாஷை பேசும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற அத்தனை தீமையும் பாதுகாக்கும். ஆமென். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. எந்த ஜீவ விருட்சத்தை இழந்தோமோ அதே ஜீவ விருட்சத்தை நாம் அனுபவிக்கும்படி தான் கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியம். உங்க வாழ்க்கையை நீங்க பாதுகாக்கணுமா? உங்க சரீர ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுமா? உங்க குடும்பத்தை பாதுகாக்கணுமா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க புஷ்டியும் பசுமையுமா இருக்கணுமா? தாராளமாய் அந்நிய பாஷைகளை பேசுங்க. சுடொளி ஒளி பட்டயத்தை பயன்படுத்துங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. எந்த ஜீவ விருட்சத்தை உள்ள போகக்கூடாதுன்னு தடையா இருந்துச்சோ அந்த தடையை கல்வாரி சிலுவின் மூலமா இன்னைக்கு இப்ப அந்த பட்டயத்தையே எங்க கொடுத்துட்டார் இப்போ. ஆமென். அப்போ எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேசினா எவ்வளவு நன்மைன்னு உணர்றீங்க? அடடா, இது தெரியாம போயிருச்சே, இது தெரியாம போயிருச்சு. இந்த செல்போன்ல 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 10,000 ரூபான்னு போட்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க இது பேசுறதுக்கு இந்த ரெட் பட்டனை அமுத்துறது, பேசுறதுன்னா அந்த பச்சை பட்டனை தூக்கி விடுறது, அப்புறம் பேசி முடிச்சுட்டா ரெட் பட்டன் சவப்பு பட்டனை அமுத்துறது. அப்புறம் இதுக்காகவே. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற நன்மைகளை புரிஞ்சுன்னா அடியாத்தி இவ்வளோ நன்மையா, இவ்வளோ இருக்குதா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் யூடியூப் பார்த்து தாங்க சமைக்கிறேங்க, யூடியூப் பார்த்தாங்க மேக்கப் போட்டுக்கிறேங்க, யூடியூப்பை பார்த்து தாங்க நாங்கள் எங்கே எல்லாம் என்ன விற்கிறாங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க, எங்களுக்கு வீடு தேடி வந்துடுதுங்க, எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணிடுங்க, நாங்கள் எங்கேயும் வெளியே போகலிங்க, எங்களுக்கு எந்த குறிச்சும் கவலை இல்லைங்க, எனக்கு அப்பப்போ எனக்கு ஞாபகம் மறதியாக இருந்தாலும் நான் ரிமைண்டிங் போட்டு வச்சிட்றேங்க, எனக்கு திடீர்னு ஞாபகப்படுத்திடுதுங்க. ஹலோ, ஒரு செல்போனே உங்களுடைய வாழ்வின் நல்வாழ்வுக்காக ஏராளமாய் உள்ளே வைத்திருக்கும் என்றால் சர்வவல்ல தேவன் தன்னை நேசிக்கிற தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏராளமான நன்மைகளை இந்த அந்நிய பாஷைக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அந்த ஒரு நன்மையினால் உங்க வாழ்வை நிரப்பச் செய்கிற அற்புதம். ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அது வாசிச்சு முடிச்சிடலாம். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையை பேசினா இன்னொரு நன்மை என்னன்னா, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறேன். ஆமென். இது உங்களுடைய இது தேவனுடைய ஆலயமா? இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. இந்த சரீரம் என்ன இருக்குதுன்னா அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த சரீரத்திற்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி, இந்த சரீரத்தை அப்படியே புதுப்பிக்கும்படி, இந்த சரீரத்தை இளமையாய் ஆக்கும்படி, இந்த சரீரத்தை ரிப்பேர் செய்யும்படி, இந்த சரீரத்துக்குள்ள புத்துணர்ச்சியை கொடுக்கும்படி நீங்க பேசுகிற அந்த ஆவியின் வார்த்தை இருக்குதாமா. ஆவிக்கு நன்மை இருக்குது, அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அந்நிய பாஷை பேசும்போது ஆவி விண்ணப்பம் பண்ணதும் என் கருத்து ஒன்றும் இல்லைதான், ஆனா என் சரீரத்துக்கு அது நன்மை. அந்த எண்ணத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதுறார், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தின்னு சொல்லுச்சுன்னா ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும், இதை எழுத்தின்படி பார்த்தா என் சரீரத்திற்கு பக்தி, பலன்,
ஆரோக்கியம், ஒரு புத்துணர்ச்சி அது எனக்கு தருகிறது. களைப்படைந்தவனுக்கு இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணுகிற ஒரு இளைப்பாறு தான். எங்க இளைப்பு வரும், எங்க சோறு வரும்? இந்த சரீர உணர்வுகள் அப்படியே தொய்ந்து போய் இருக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசினா அப்படியே திரும்பவும் எப்படி கழுகுக்கு அந்த இறகெல்லாம் உதிர்ந்து புத்துணர்ச்சி, வாழ வயது, இளமை திரும்புகிறது, அந்த ஒரு ஆரோக்கியம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பா. எத்தனை பேர்? அப்ப பக்தி விருத்தினா என்ன? எனக்கு நானே என்னுடைய சரீரத்தை கட்டி எழுப்புகிறேன். ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது, அதுல யாரும் மாற்ற முடியாது. அது நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்நிய பாஷை பேசும்போது ஆவி தேவனோடு பேசுகிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்குது, அவர் பெருமூச்சை கேட்கிறார், அது செக்கினா மகிமையா இருக்குது, பட்டயம் வெட்டுவது போல் அக்கினிமயமான பட்டயம் விழுகுது, பாதுகாக்குது, எல்லாம் நடக்குது. அது மட்டுமல்ல, என் சரீரத்துக்கும் அது என்ன பண்ணுது? புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. ஆமென். அப்ப பக்தி விருத்தி என்கிற அந்த வார்த்தைக்கு ஐகோடோமியோ என்கிற கிரேக்க வார்த்தை பாருங்க. ஐகோடோமியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க? எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்ளலாம், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை திரும்ப கட்டலாம், உங்கள் சரீரம் முழுவதிலும் சீரமைக்கலாம், உங்களை எப்பொழுதும் சீராய் சரியாய் பழுது பார்க்கலாம். ஒரு பழைய பில்டிங்கை டக்குன்னு எல்லாம் பழுது பார்த்து பட்டி கிட்டி எல்லாம் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அப்படி பார்த்தா எப்படி தெரியுது? என்ன நினைச்சு என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க? அப்ப அந்நிய பாஷை பேசுனா உங்க ஆரோக்கியம் கூட பலனடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சுக வாழ்வு துளிர்க்கும். உங்களுக்கு வேதம் சொல்லுது, என் மாம்சம் வாலிபத்தின் மாம்சத்தை போல ஆரோக்கியமா இருக்கும். ஹலோ, அதனால இவ்வளோ பெரிய நன்மைகளை இதுக்குள்ள இருப்பதனால நீங்க பேசாம மிஸ் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் கையை தட்டி உருண்டு பிறண்டு அப்படியே ஆரவாரம் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பக்குன்னு, ஐயோ வேண்டாம் சாமி இப்படியெல்லாம் போனால் பாருங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுறது தான். அப்படி ஆவியானவர் வந்தால் எல்லாத்துக்கும் அப்படி தான் செய்வார்னு சொல்கிறது எங்கேயுமே கிடையாது. வேதமெல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. ஒரு வேளை அப்படி நடக்கலாம், இல்லைன்னு நாம் சொல்ல விரும்பலை. ஆனால் நடந்துக்கிட்டே பேசலாம், வண்டி ஓட்டும்போது பேசலாம், வேலை செய்யும்போது பேசலாம். ஒரு வேளை டென்ஷனாக இருக்குது, என்ன காரியம் தெரியலையா, முணுமுணுக்கலாம். ஹலோ, என்றென்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கிற ஆவியானவர், உங்களை விட்டு விலகாத ஆவியானவர், ஆவியானவரின் துணையோடு தான் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க. ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் இந்த வரத்தையும் இந்த ஒரு கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வை இளமையாய் வைத்துக்கொள்ளலாம், சந்தோஷமாய் வைத்துக்கொள்ளலாம். படபடப்பான சூழ்நிலையும் பதறாமல் இருக்கணும். சத்தமாமின்னு சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்வு பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இளம் ஊழியராகிய தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாருங்க. ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 1:6 படிங்க. இதே நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு. அப்போ எனக்குள்ள வரத்தை நானே அனல் மூட்டுகிறதுன்னு ஒன்று இருக்குன்னு, அது அந்நிய பாஷை தான். பாருங்க, எல்லா வரத்தையும் அவர் தான். யார் தான் இயக்கிறா? ஆவியானவர் தன்னுடைய விருப்பத்தின்படி இயக்க வைக்கிறார். அவனுக்கு என்னென்ன வரம் எப்பப்ப தேவைப்படுதோ அதை அவர் செயல்படுத்துறார். ஆனா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்நிய பாஷையின் வரம் என்பது வேறு, அந்நிய பாஷைங்கிறது வேறுங்க. இந்த 9 வரத்துல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதும் பாஷைகளை பேசுகிறது அந்த வரம், அது வரத்தை அவர் எப்ப விரும்புறாரோ அப்படித்தான் கொடுப்பாரு, அப்பதான் செயல்படுத்துவாரு. நம்ம இஷ்டப்படி அதை என்ன பண்ண முடியாது, செயல்பட. அது ஆவியானவர் தனக்கு பகிர்ந்து கொடுக்கிற அளவின்படியே என்ன பண்றாரு, செய்யறார். ஆனா இது அந்நிய பாஷை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை நான் அனல் மூட்டி எழுப்பலாம். அதை தான் சொல்றாரு பாருங்க. அப்பா, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு. அப்போ நான் எழுப்பணும்னு சொல்லுச்சுன்னா என்னுடைய முயற்சியும் என்னுடைய பிரயாசமும் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஆசையும் எனக்கு வேணும். இப்ப நீங்க விசுவாசிச்சு விரும்பினா அந்த பாஷைகளை பேசிடலாம். நாக்க விட்டு கொடுத்தா அழகா பேசிடலாம். ஆமீன். நடக்கும்போது பேசலாம், உட்காரும்போது பேசலாம். நீங்க இப்படி பண்ணும்போது ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் ஆட்டவே வேண்டாம். அழகா நீங்க மற்றொரு இடத்துல பேசிட்டே இருக்கலாம், உள்ள நீங்க வாட்டுக்கு ஆவியின் பட்டயத்தை வீசிக்கொண்டே இருக்கலாம்.
அக்கினிமயமான நாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆமென். அப்போ அந்த வரத்தை பயன்படுத்தினா அந்நிய பாஷை பேசி உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை வளர்த்தி கொள்ளும்போது என்ன நன்மைன்னு சொல்லித்தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை பாருங்க. நீங்க மட்டும் அந்நிய பாஷை பேசணும்னா அழகா பயத்தை மேற்கொள்ளலாங்க. ஒரு எளிமையான ஒரு ஆசீர்வாதம். யாருமே இல்லையா, நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அழகா சொல்றேன், பயத்தை என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். அப்புறம் பாருங்க, அது மட்டும் இல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஹலோ, பலன் கிடைக்குதாமா, பலம் கிடைக்குதாமா, அப்புறம் என்ன பண்ணுதாமா, அன்பு இருக்குதாமா, அப்புறம் என்ன பண்ணுதாமா. ஆமென். பாருங்க, எந்த கிஃப்ட்டுமே அன்பினால தான் இயங்கணும். ஊழியமாகட்டும் எதுவாகட்டும் அன்பினால தான் இயங்கணும். பாருங்க, அது அன்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லாத செஞ்சுன்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு அது அன்பினால செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நன்மையாயிருக்கும், கேட்கிற மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க மீட்கப்பட்டவர்கள் மறக்க வேண்டாம், நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதற்கு ஒரு தடையும் உங்களிடத்துல இல்லை. தாராளமாய் பேசலாம். தாராளமாய் பேசலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 7வது வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நீங்களும் நானும் யாராமா? அவருடைய மகிமைக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அந்நிய பாஷை பேசும் பொழுது யாருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவனுடைய மகிமைக்காய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் மகிமையை என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலினால இழந்துட்டனால மகிமை நம்மளை விட்டு போயிருச்சு. இப்ப திரும்ப அந்த மகிமை எப்படி நமக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அங்க பாருங்க, அந்த இறங்கின ஆவியானவரை குறித்து பேதுரு விளக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த 25க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரெழுந்தார், இவைகளெல்லாம் சம்பவித்ததே. இதை குறித்து தாவீதுன்னு கூட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்றாரு பாருங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அதனால் என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கும். என்ன சொல்றார்? அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். இது இந்த வசனத்தை சொன்னது யாரு? தாவீது. யார் மேற்கோள் காட்டுகிறார்? பேதுரு. இப்ப இங்க ஒரிஜினலா என்ன சொன்னார் அங்க போய் பார்ப்போம். இங்க ஒரு வசனம் ஒரு மறைஞ்சிருக்கும் பாருங்க. இதே சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16:8. இங்கிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல மேற்கோள் காட்டுகிறார் பாருங்க. 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 9வது வசனம் பாருங்க. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. அங்கேயும் 26வது வசனத்துல இருதயம் மகிழ்ந்தது தான் வந்துருது. எங்க இருதயம் மகிழ்ந்தது, பூரித்தது. இங்க பாருங்க சங்கீதத்துல என் மகிமை களி கூர்ந்தது. அங்க என்ன களி கூர்ந்தது? என் நாவு களி கூர்ந்தது. அப்போ இந்த நாவுல நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் இழந்த மகிமையை திரும்ப அனுபவிக்கிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லலாம். நம்பிக்கையோடு தங்க. எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். ஒன்றை கூட அவர் நம்மளை இழக்க விரும்பலைங்க, எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துட்டார். ஆமென். பாருங்க, ஆதாம் கிட்ட வஞ்சகமா உறிஞ்சுக்கிட்டான். அவன் இருக்கிற அத்தனையும் உறிஞ்சிட்டு அவனை நிர்வாணமாக்கிட்டான். அவனை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு தேவன் வந்து கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? அவ்வளவு மகிமை இழந்துட்டான். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய், அவருடைய விசுவாசிப்பதன் மூலமாய், அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிப்பதன் மூலமாய் தேவன் நமக்கு சகல நன்மையும் திரும்ப கொடுத்துட்டார். இழந்த மகிமையை அப்படியே எனக்கு கொடுத்துட்டார். இப்போ நமக்கு அவர் வஸ்திரத்தை உடுத்துகிறார். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அது மட்டுமல்ல, நீதியின்
சால்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லங்க, நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை, அந்த வர்க்கத்தை தான் ஆதாமுக்கு கர்த்தர் உடுத்தி வச்சிருப்பார். அதுதான் ஒரு மகிமையா இருந்துச்சு. ஆனா அந்த மகிமையை இழந்துட்டான். இப்ப நமக்கு சர்வாயுத வர்க்கம் இல்லை, அது சர்வாயுத வஸ்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இழந்த அத்தனையும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுத்துட்டு அதை அனுபவிப்பதற்காகத்தான் நம்முடைய வாய்வில் கர்த்தருடைய அந்நிய பாஷை என்கிற அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.